ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டான ஒரு சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல க்ரீமியான கலர்ஃபுல்லான பன்னீர் பட்டர் மசாலாவும் தான். இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்ற ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு பட்டர் உருகின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அப்படியே நல்லா கலந்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் காஷ்மீர் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாமே கால் ஸ்பூன் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் அந்த பட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் போல் தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா இந்த மசாலா மிக்ஸ் ஆகி வரும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 400 கிராம் இந்த மாதிரி பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துருக்கேன் நான். அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து பரட்டி இதை நம்ம நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கி நாம் தனியாக வச்சுருவோம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ அந்த பட்டரும் எண்ணெயும் சூடான பிறகு 1 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து 3 நீட்டு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பிரியாணி இலை 2 கிள்ளி போட்டு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கப்பு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். கலர் மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் துருவின பூண்டு சேர்த்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு பச்சை மிளகாய் ஒரு 2 நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. 1 கப்பு தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்ல குழைய வதக்கி விட்டுருவோம். இப்போல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1 கப்பு தண்ணியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சுருவோம். நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து இறக்குனாக்கா நம்மளோட நல்ல சூப்பரான கண்ணை பறிக்கிற கலரில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சாக 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து திரும்பவும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கலர் மட்டும்தான் அப்படி இருக்குது, அந்தளவுக்கு காரம்லாம் இருக்காது. இது காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கதால் இந்த கலர் வந்திருக்கு. சரி, நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஒரு நல்ல அகலமான பவுலில் நான் 4 கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தியெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் சப்பாத்தி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாஃப்டாக வந்துடாது.
நல்ல நிறைய வருஷம் சமையலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க கூட சப்பாத்தி வந்து அந்த சாஃப்ட்னஸ் அவ்வளோ சீக்கிரம் வர்றது கிடையாது. அது நல்ல பதமாக எதமாக தண்ணியை கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு அந்த ஒரு சாஃப்டான நல்ல ஒரு சப்பாத்தி கிடைக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இங்கே பார்க்குறோம். தண்ணி அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நினச்செல்லாம் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றிடலாம். ஏன்னா நானும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டே நம்ம இந்த 4 கப்பு மாவுக்கு நான் 2.75 3 கப்பு தண்ணிக்கு கிட்டத்தட்ட நான் ஊற்றியிருக்கேன். அது ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துடணும். அது ஒரு மாதிரி மாவு பதமாக நம்ம நல்லா கலந்து மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ லாஸ்ட்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10 நிமிஷமாச்சு நல்ல சாஃப்டாக கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அது நல்ல புசு புசு நல்ல பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இதை ஊற வைக்கணும்லாம் தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் ஊற வைக்கணும்னா ஊற வச்சுக்கலாம். இது உடனே நம்ம இந்த சப்பாத்தியை பண்ணலாம். சாஃப்ட்னஸ் கொஞ்சமும் குறையாது. இதில் நம்ம வேறு எக்ஸ்ட்ரா எந்த திங்ஸும் அந்த சாஃப்ட்னஸ்க்கு நம்ம சேர்க்கலை, எந்த பொருளும் சேர்க்கலை. இப்போ நல்லா நம்ம கலந்து மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து நம்ம உடனே தான் தேய்ச்சி சுட்டு எடுக்க போகிறோம். வழக்கம் போல் இந்த சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் வச்சு எப்பவும் பண்ணுற மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ மேலே 1/2 ஸ்பூன் போல் அப்படியே எண்ணெய் விட்டு இதை அப்படியே நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த லேயர் மாதிரி சப்பாத்திக்கு அந்த பழைய மாடலுக்கு அந்த ட்ரையாங்கிளில் பண்ணுவாங்க. அது ஒரே மாதிரி பண்ணால் போர் அடிக்கும். இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 பக்கம் மடித்து விட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வந்து எந்த அளவுக்கு நம்ம மடித்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல லேயர் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு கர்ச்சீஃபை மடித்து எடுக்கிற மாதிரி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்திக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாக்க நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்று தேய்ச்சி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இது தேய்ச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் மெலிசாகவே இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருந்ததுனாக்கா ஆறிட்ட பிறகு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் திக்னஸ்லேயே இருக்கட்டும். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அதனோட திக்னஸ் இருக்குது. இப்போ இது நாம் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் தவா சூடாக இருக்குது. 1 ஸ்பூன் எண்ணெய் அப்படியே விட்டுட்டு அதில் தேய்ச்சி எடுத்த சப்பாத்தியை சேர்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுருவோம். இந்த மாதிரி அந்த கார்னரை அழுத்தி விட்டிங்கன்னா அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா புஷ்ஷுன்னு அப்படியே பொங்கி வரும். அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் நடுவில் அந்த ஜல்லிக்கரண்டி வச்சு அழுத்தி விடாதீங்க. அது வந்து சப்பாத்தி இன்னும் ஹார்டாகிடும். நம்மள பெரும்பாலோர் பண்ணுற தப்பு அது. அதனாலேயே வந்து சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக வரும். அதனால் நடுவில் இந்த ஜல்லிக்கரண்டி வச்சு அழுத்தி விடவே விடாதீங்க. ஏன்னா சீக்கிரமாக அது வெந்து வரட்டும். ஒரு சிலர் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அது பாட்டுக்கு அது பொங்கி வந்தால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா பாருங்கள், என்ன கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு சாதாரணமாகவே பன்னீர் ரொம்ப பிடிக்கும். இன்னும் இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக செய்து தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி அப்புறம் இந்த ரொட்டிக்கெலாம் மட்டும் இல்லாமல் ரைஸ், ப்ளைன் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எப்படி மடித்தாலும் சரி, ஒரு காட்டன் துணியை மடித்தோம்னா எவ்வளோ ஈஸியாக மடிக்க முடியுமோ அதே மாதிரி மடிக்கலாம். அந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அழுத்தி அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் அந்த மடித்ததுக்குரிய அந்த மார்க் எங்கேயுமே இருக்காது. எத்தனை முறை கிழித்தாலும் இந்த பாருங்கள் சூப்பராக கிழிஞ்சு வருது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மெத்தட்லேயே செய்து பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே செய்து பாருங்கள். உங்களுக்கும் சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி சாஃப்டான சப்பாத்தியும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்து சாப்பிட்டு அப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.